ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமத வச்சனமே, இந்த காலை நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் தூரமாய் என்றாலும் கர்த்தரோடு கர்த்தருக்குள்ளாக ஒரு மனதோடு இந்த நாளிலே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தெரிந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை துதிக்கும்படியாகவும் அவரை பாடி புகழும்படியாகவும் கர்த்தர் இந்த நேரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாக மனதோடு ஆவிலே பலன் பெற்று கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிற ஒவ்வொரு வரிகளிலும் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கர்த்தரை உணர்ந்து துதித்து இயேசுவை நோக்கி நன்றி செலுத்தி இதனால் வரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு சில பாடலை பாடி துதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும், அவருடைய அபிஷேகம் நம்ம மேலே பொழியட்டும். கர்த்தர் இயேசுவானவர் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டுமாய் கண்களை மூடி ஜெபத்தை ஏறெடுப்போம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவர், தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எங்களையும் அப்பா ஒரு பொருட்டாய் எண்ணி இது நாள் வரை எங்களுக்கு அப்பா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சமாதானத்தையும் கொடுத்து வந்து நீ நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இனிமேலும் நீ நடத்த வல்லவராயிருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மை பாடி புகழ போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அப்பா அசைவாடட்டும் அப்பா. அந்த உணர்தல் எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே. பயபக்தியோடு அப்பா நாங்கள் குடும்பமாய் உமக்கு முன்பாக அமர்ந்து கர்த்தரை நோக்கி துதிக்க போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் அப்பா. எங்களோடு இருந்து நீர் வாசம் பண்ண வேண்டும் ஆய்ச்சிப்பிக்கிறோம். பாடுகிற பாடல் மூலம் கர்த்தர் நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும் ஆய்ச்சிப்பிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய காரத்தில் போகணும், நீர் ஏற்று நடத்துங்க. துதிக்கிறோம், துதிக்கிற மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். முதலாவது கிருபையே, அவர் இந்த இந்நாள் வரை நம்மை காத்தது அவருடைய கிருபை தான் என்று சொல்லி அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிற எனக்கு கர்மதோஷனமே. அவருடைய கிருபை தான் இந்நாள் வரை நம்மை காத்து நடத்தி வந்து கொண்டு இருக்கிறது, இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து உன்னத பாட்டு புத்தகத்திலே 895வது பாடலை நாம் பாட போகிறோம். உள்ளத்தில் பாட்டு புக்கு இருந்தால் அதை திறந்து அதை வைத்து நீங்கள் பாடுபடியாக என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலனிந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், பலனிந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த, எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன், ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்
என் கிருபையே கிருபையே. உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏகும்போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்ற நல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான். ஏற்ற நல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். என்னும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்திட்டேன். ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்திட்டே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே. என் அரும் மகனே காப்பனே உன்னை நான். என் அருள் மகனே காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே. உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. ஆமென் ஆமென். கர்மத உச்சமே அவருடைய கிருபை தான் இந்நாள் வரை நம்மை காத்து நடத்தி வருகிறது. அவருடைய கிருபை இல்லைனா நாம் எப்பொழுது ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்போம். ஆனாலும் அவருடைய கிருபை நித்தம் நித்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நாம் கடைசியாய் பாடினோம் ஆமென். நம்மை மண்ணிலிருந்து பிரித்து நம்மை காக்க ஆமென். அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார் ஆமென். என்றென்றும் அவருடைய கிருபை நம்மிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எனக்கு ரொம்ப தவச்சனமே இப்பேற்பட்ட நாட்களிலும் ஆமென் உன்னதமானவரின் மறைவிலே நாம் இருந்தோமானால், அவருடைய நிழலிலே நாம் தங்குவோமானால் ஒன்றும் நம்மை அணுகாது, எதுவும் நம்மை தீண்ட முடியாது. இந்த பால் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூட. கரங்களை தட்டி ஆமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. தேவனின் அடைக்கலம், தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசேயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. ஆமே. அவர் சத்தியம் பரிசேயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உணர்ந்து பாடுவோம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவின் பயங்கரத்திற்கும் ஓஹோ பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவேமா. ஆமென். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுன் தாபரமே. அவர் சட்டையின் கீழ் ஆமென் அடைக்கலம் புகுவோம், சிறகுகளால் நம்மை மூடுவார். ஓ அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலம், தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை
செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பாய். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆமே. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ சொல்லுவோம் ஆமென். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனீஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனீஸ்வரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுவா சட்டையின் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஓ ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு கர்மத வச்சனமே அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவோம். எப்படிப்பட்ட நோய்களும் கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, ஆமென், நம் இயேசுக்குள்ளாக இருந்தோமானால், இயேசுக்குள்ளாக ஜீவித்தோமானால் எதுவும் நம்மை அணுக முடியாது. ஆமென். எனக்கு கர்மத வச்சனமே ஏதாவது நம்ம நோய் தீண்டிருக்குமானால் அது சீக்கிரத்திலே குணப்படுத்துகிறவர் நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். செவிடர்களை கேட்க செய்தவர், குருடர்களை பார்க்க செய்தவர், ஆமென், உயிரோடு எழுந்திருக்க செய்தவர் அந்த கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு, ஆமென், மனுஷகுமாரனால முடியும் என்று சொல்லி அதிகாரம் உண்டு என்று சொன்ன கர்த்தர் இயேசுவானவர் உன்னையும் என்னையும் இந்த நோய்களிலிருந்து விடுவிக்க காக்க வல்லவராய் இருக்கிறார். கர்மதோ சொன்னமே தொடர்ந்து என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் ஆமென் என்ற பாடலை பாடி எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாம் இயேசுவை துதிக்கிறவர்களாய் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலும் உன்னதர் நான் செய்த இந்நாள் வரையிலும் உன்னதர் நான் செய்த எண்ணிலா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். சொல்லுவோமே என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ ஆமே பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி
எண்ணி என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். சொல்லுவோம், என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. ஆமென். ஓ எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தியமான ஜீவனை ஈந்ததால் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய். நம்முடைய ஆத்மா கட்டளையிடுவோம். ஆமே. என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை, நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூத்தியாய், நன்மையால் உன் வாயை. ஆமே. நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூத்தியாய், நன்மையால் உன் வாயை. உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். ஆத்துமாவே என்னாலுமே துதி. என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும், பூமிக்கும் வானத்திற்கும் ஓரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும், பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்திற்கும். சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள், சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள், சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய். சொல்லுவோம், என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையுமாய், மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவனருளும், மன்னிப்பு மாட்சிமையாம், மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும், மன்னிப்பு மாட்சிமையாம். எண்ணுவாயோ கிழக்கு மேற்கு தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கு தூரமே, மண்ணில் உன் பாவம்
அகன்ற தூரமே என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஆமென். என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. திரும்ப சொல்லுவோம். என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. ஆமென். எனக்கு அற்புதம் சொன்னாங்க. என்னாலும் நம்முடைய இயேசுவை துதிக்கிறவர்களாய் நம் ஆத்துமா எப்போதும் அவருக்குள்ளாக களி கூர்ந்து ஆமென் கர்த்தரை ஆராதிக்கிறதிலும் கர்த்தரை துதிக்கிறதிலும் இன்னும் அதிகமாக இதோட கிட்ட சேருகிறதிலும் நாம் ஆர்வமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும் என்று சொல்லி இந்த பாடலை ஆமென் நாம் பாடியிருக்கிறோம். இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து இப்படிப்பட்ட நாட்களிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களாய் ஆமென் எல்லாவற்றிலும் ஆமென் வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள ஊழியக்காரனாய் ஆமென் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள விசுவாசியாய் ஆமென் நாம் காணப்படுவோம். இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லுவாமே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே,
வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் ஓ சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. திரும்ப சொல்லுவாமே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவனாய் இருப்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக, நம்முடைய இயேசுக்குள்ளாக வாழ்ந்து ஆமென் அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். எனக்கு அருமை வச்சனமே. அடுத்த பாடல், கர்த்தர் கரம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடலை பாடி ஆமென் அவருடைய நாமம் நமக்கு புகலிடமாய் இருக்கிறது. ஆமென். நம்மை அணைத்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நாமத்தை ஆமென் நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சொல்லுவோம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஆமென். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுவோம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இரு
கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சொல்லுவோமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமம் நமக்கு புகலிடமாக இருக்கிறது. ஆமென். என கர்மதவச்சனமே, கருத்தோடு கர்த்தரை பாடி புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எழுந்து நின்று முழங்கால் படியிட முடியும் என்றால் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக, ஆமென், கர்த்தருக்கு முன்பாக அவரை நோக்கி அவர் செய்த காரியங்களை நினைத்து கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். முழங்கால் படியிடும் என்றால் முழங்கால் படியிட்டு, இல்லை எழுந்து நிற்க முடியும் என்றால் எழுந்து நின்று கர்த்தரை துதித்து ஆராதிப்பேன். என கர்மதவச்சனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே எங்களை அழைத்தவரே உமக்கு நன்றி, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், நீர் என்றும் மாறாதவர். இயேசுவே உம்மை பாடுகிறோம், உம்மை பாடுகிறோம். இயேசுவே உம்மை பாடுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா என்னை மறவாமல் நினைத்து என்னை தாங்குகிறவர், என்னை தப்புவிக்கிறவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை கண்ணோக்கமாய், அப்பா பரலோகத்திலிருந்து எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா எங்களையும் அழைத்து இதனால் வரை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே அப்பா உம்மை பாடுகிறோம், உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம், உம்மையை புகழுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு கர்மதவச்சனமே, இதோ இந்த நாள் வரை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ மனுஷர்கள் இந்த நாளிலே ஆக்சிஜன் இல்லாதபடி, ஆமேன், ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனைகளில் பெட்டுகள் கிடைக்காதபடி, ஆமேன், வழிகளிலே, ஆம்புலன்ஸ்களிலே, கார்களிலே தங்கி கொண்டு அவர்கள் உயிரை நோக்கி இதோ என்ன பண்ண போகிறோம் என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிற நேரமாக இருக்கிறது. எனக்கு கர்மதவச்சனமே, அப்படியாய் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்படியாய் நாம் ஆமேன் சேனல்களிலே, நியூஸ்களிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், செய்திகளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் உன்னையும் என்னையும் கத்த இந்த நாளிலே இதோ அவரை ஆராதிக்கும்படியாக, ஆமென், அவரை நோக்கி பார்க்கும்படியாக இதோ நம்மை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனையோ சோறுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இதோ இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, இதோ சுகவீனப்பட்டு, ஆமென், பெலத்தும் இல்லாமல் சுகவீனப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் இதோ கர்த்தருடைய வார்த்தை, இதோ கர்த்தர் உங்களோடு
உங்களோடு இருக்கிறார். நீங்க அவர் தெரிந்து கொண்ட ஜனம், இயேசு உங்களை தெரிந்து கொண்ட ஜனம், இயேசுவின் ஜனம். நீ கவலைப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓரி வர கலர பாபா பாபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த பாடலை மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்மை மறவாமல் நினைத்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஓ மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி சொல்லுவோம். ஆமென் ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரேசுவே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. என் மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்தம் சேர்த்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஆமென் இயேசுவே. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஓ இயேசுவே, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். உமக்கு நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென் ஆமென் ஆமென். தகப்பனே அப்பா, பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலனை தருகிறவர் நீதான் ஆண்டவரே. அப்பா, எங்களோட பலத்தினால் அல்ல, உங்களுடைய ஆவிதான் எங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறது. அப்பா, இதோ இந்த நேரத்தில் அப்பா, இதோ சுகவீனப்பட்டு இதோ இந்த கொரோனாவால் யாராவது பாதிக்கப்பட்டுள்ளார்களானால் இதோ அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் இதோ கழுகை அப்பா பலத்தை கொண்டு சட்டைகளை விரித்து பறக்க ஆமன் எழுந்து நடக்க செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யணும். அப்பா, அவர்களுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, மருத்துவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும். அப்பா, அவர்களை தேற்றி அப்பா அவர்கள் வெளியே வந்து சாட்சியாய் சொல்ல வேண்டும். உங்களுடைய நாமம் வெளிப்பட வேண்டும் தகப்பனே. உதவி செய்யுங்க தகப்பனே. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. எங்களில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால், பாவங்கள் இருக்குமானால், அக்கிரமங்கள் இருக்குமானால், மீறுதல்கள் இருக்குமானால், இயேசுவே ஒரு விஷயம் மனம் இறங்குங்க, எங்களை மன்னிங்க. நீங்க இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களால் தனியாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானுடைய துணை எங்களுக்கு தேவை தகப்பனே. எங்களை நிரப்புங்க, ஆவினால் நிரப்புங்க அப்பா. உமக்கு சாட்சியாய் வாழ அப்பா எங்களை ஏற்படுத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பேசுகிறவளை அப்பா உங்களுடைய வசனத்தினால வார்த்தையினால நிரப்புங்க. அவளை பேசும்போது அப்பா உங்களுடைய அக்னி நிரம்பி அப்பா எங்களை நிரப்பட்டும், எங்களிடத்துல வரட்டும் தகப்பனே. பேசுகிற வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு வரட்டும் தகப்பனே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்போம் தகப்பனே. அப்பா, செய்தியின் பகுதி அப்பா, சங்கீதத்தின் பகுதி எல்லாத்திலும் உடைய கரம் இருக்கட்டும், முடிவு பருந்தும் கரம் இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவே, நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும். ஆட்சிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கிற மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எனக்கு அருமையான வசனமே. இப்போது சங்கீத பகுதி, சங்கீதம் 61வது சங்கீதத்தை இந்த நேரத்தை தியானிக்கும்படியாகவும் அதை வாசித்து அதிலிருந்து கர்த்தர் ஆவியானவர், இயேசுவான ஆவியானவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்ல போகிறார் என்று தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழப்போகிற இந்த நேரத்துக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 61வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு நீ எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நேரம் தியானிப்போம். எனக்கு கர்மதவிச்சனமே, இதில் அருமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு கர்மதவிச்சனமே, தாவீது என்பவன் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான் பாருங்க, 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். பாருங்க, எப்படியான ஒரு கடினத்தின் காலத்தில் அவன் இருக்கும்போது அவன் இப்படியாய் சொல்லுகிறான் பாருங்க. என் இருதயம் தொய்யும் போது, எனக்கு கர்மதவிச்சனமே, இந்த நாட்களில் அநேக இருதயங்கள் தோய்ந்து போயிருக்கிறது. எழுந்திருக்க முடியாமல் பலன் இல்லாமல் அநேக இருதயங்கள் இந்த நாளிலே கவலையிலே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்க முடியும். நமக்கு தெரிந்தவங்க, உற்றார் உறவினர், நண்பர்கள், குடும்பத்தில் அநேகம் பேர் இந்த கொடிய நோயினாலே எனக்கு கர்மதவிச்சனமே பாதிக்கப்பட்டு அவர்கள் இருதயம் தோய்ந்து போய் இருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். எப்படியான ஒரு காரியம் பாருங்க. இந்த தாவீது கூட அப்படி ஒரு நிலைமையில இருந்து தான் அவன் பாடுகிறான். என் இருதயம் தொய்ந்து போகும்போது என்ன பண்ணுறேன், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே, இயேசுவே, கர்த்தரே, நான் உம்மை கூப்பிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை எட்டாத உயரமான கண்மலை என்னை கொண்டு போய் விடும். எட்டாத உயரமான கண்மலை, அங்கே யாருமே தேவையில்லை, நானும் நீர் மட்டும்தான், அது போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நான் பார்க்க, எந்த வார்த்தைகளை நான் கேட்கக்கூடாது. உம்முடைய வார்த்தைகள் மட்டும்தான் என்னுடைய காதுகளில் கேட்கணும். நான் உம்மோடு பேசணும், நீர் என்னோடு பேசணும். எனக்கு கர்மதவிச்சனமே, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தான் அவன் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறோம். அநேக நம்ம பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்துறப்போ அவன் பாருங்க, யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் யாத்ராகமம் நினைக்கிறேன், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோமானால், ஆதியாகமம் 28வது வசனத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவனோட சகோதரனை ஏமாத்திட்டு அந்த சேஷ்டபுத்திர வாகத்தை அவன் பெற்றுக்கொண்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான், போகிறான் தூரத்தை. அவன் சகோதரனுக்கிட்ட மாட்டக்கூடாது என்று சொல்லி அவன் தாயினால் என்ன பண்ணப்படுகிறான், நீ கிளம்பி போ என்று சொல்லி அவன் கிளம்பி போகிறதை அவன் பார்க்க முடியும். யாருமே இல்லை, வனாந்திர பாதையில் அவன் நடந்து கொண்டு போகிறான். அப்படிப்பட்ட நேரம் அவன் இருதயம் தோய்ந்து போய்விட்டது. ஐயோ, நம்ம பண்ண தப்பு பெரிதாக இருக்கிறதே, நம்ம யார் இப்போ காப்பாற்றுவா, யார் நான் எனக்கு தயை செய்வா என்று சொல்லி அவன் சோகத்தோடு அவன் நடந்து செல்கிறதை அவனால் முடியலை. என்ன பண்ணணும்னு, அடுத்தது என்ன செய்யணும், அவனால் யோசித்து கூட பார்க்க முடியல. அப்படியான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அவன் நடந்து கொண்டு போகிறான். எனக்கு கர்மதவிச்சனமே, அப்படிப்பட்ட நேரத்தில் 28வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தோமானால், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். பாருங்க, அவன் தனிமையாய் கர்த்தரிடத்துல அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அவன் இருதயம் தோய்ந்திருந்தது தான். அவன் கடினமான ஒரு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான், போய்கொண்டிருந்தான். அடுத்தது என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியலை, என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியலை. எனக்கு அருமதம் சொன்னாங்க. இந்த நாளிலும் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படியா இருக்கலாம். உன் இருதயம் தோய்ந்து போய் இருக்கலாம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், யார் எனக்கு உதவுவார், யார் என்னை கை தூக்கி விடுவார் என்று சொல்லி நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரத்தில் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று சொல்லி நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். உன் இருதயம் தோய்ந்து போய் இருக்கலாம். நீ அழுது கொண்டிருக்கலாம். கண்ணீரின் கடலிலே நீ தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தரோடு பேசு, நீ கர்த்தரோடு பேசு. உன்னை தனிமைப்படுத்திக்கொள், நீ தனிமைப்படுத்திக்கொள். எனக்கு அருமதம் சொன்னமே, இப்படிப்பட்ட நேரம்தான் இயேசுவை அறியாதவர்கள் அநேகர் தங்களை தற்கொலை செய்து கொள்ள முயன்று கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு தனிமையான நேரம்தான், இப்படிப்பட்ட ஒரு இருதயம் தோய்ந்து போன நேரம்தான் அவர்களுக்கு தற்கொலைகளை தூண்டும். ஆனாலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் இயேசு. அவர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீ எதற்கும் கவலைப்படாத. நீ அவரோடு தனிமையாக இருந்து அவரோடு பேசு. உன்னுடைய பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வை. அதை தீர்த்து உன்னை எழும்பி நிற்க செய்கிறவர் அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். நீ கழுகை போல சட்டைகளை விரித்து பறக்க போகிற அது சீக்கிரத்தில் உன்னத்தில் இருக்கிற அந்த குறைகள், உன்னத்தில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. எனக்கு அருமதோஷம். இதை தான் தாவீது அங்கே சொல்லுகிறான். நான் கஷ்டத்தில் தோய்ந்திருக்கும் போது, என் இருதயம் தோய்ந்திருக்கும் போது நான் கூப்பிடுறேன் உங்களை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு தூரமாக கொண்டு சென்று கண்மையில் மேலே உட்கார வைங்க, நீங்களும் நானும் பேசுவோம், அது போதும். எனக்கு வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. நீங்களும் நானும் பேசுவோம், நீங்கள் என்னோடு பேசுங்க, நான் உன்னோடு பேசுவோம், அது போதும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரிடத்தில் செலவிடுகிற அந்த நேரம், தனிமையாய் அவரிடத்தில் செலவிடுகிற நேரம் ரொம்ப முக்கியங்க. அது இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீத பகுதியை தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே, இந்த சங்கீத பகுதியின் மூலம் கர்த்தரோடு நாம் செலவிடுகிற நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதை செலவிடுவோம். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் கொடுப்போம், கர்த்தரோடு இசைந்திருப்போம். அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவை நாம் காணப்போகிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன்.